என்னாச்சு? உன் நாக்கே அரங்கி போச்சு. கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதுதான் என்கிட்ட இருக்கிற பதில். உங்க எல்லா கேள்விக்கும் அண்டா நான் இங்க இருந்து குதிச்சு செத்துறவா? விஷயம் இதோட முடிஞ்சிடும். அட, என் மேல சந்தேகப்படுறீங்களா? உங்க தம்பி மேல. நான் உங்க நல்லதுக்கு தான் நினைச்சேன். அட, நான் பயந்துட்டேன். நேஹா அக்கா உங்களை விட்டு பிரிஞ்சிட்டா நீங்க உயிரோடவே செத்துருவீங்கன்னு நினைச்சேன். அட, அதனாலதான் உங்ககிட்ட உண்மையை சொல்ற தப்ப பண்ணிட்டேன். அட, ஆனா அங்க நிஜமாவே துப்பாக்கி சூடு நடக்கும்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கல. என்கிட்ட சொல்றீங்க நேஹா அக்கா முன்னாடி போய் அந்த பையனுக்கு புரிய வச்சிருக்கலான்னு. ஆனா நீங்க அங்க அந்த போய் அமைதியா இருந்தீங்களா? அடா, நீங்களும் பாத்தீங்க தானே, அந்த பையன் வேற யாரும் இல்ல, அஜய் அண்ணான்னு. அப்புறம் ஏன்னா அவர் மேல துப்பாக்கியை நீட்டினீங்க? அவர் திரும்ப திரும்ப சொல்லியும் ஏன் நீங்க துப்பாக்கியை கீழே போடல? ஏன்னா அவரை திட்டிட்டே இருந்தீங்க. நான் சொல்றேன், ஏன்னா நீங்க நேஹா அக்காவை உண்மையா காதலிக்கிறீங்க. தன் காதல வேற ஒருத்தரோட பார்க்கும்போது முத்தி கெட்டு போயிடும். அந்த நேரத்துல நான் இதையெல்லாம் யோசிக்கல. என் அண்ணனோட காதல் வேற ஒருத்தன் கைக்கு போறத என்னால பார்க்க முடியல. அதான் வந்த. மத்தபடி என் விசுவாசத்துக்கு நான் இங்க இருந்தே சாட்சி சொல்ல முடியும். நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் போறேன், என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, நில்லு. கை கொடு. சரி, வா வா. சாரி. இல்ல கைய விடுங்கன்னா என்ன சாக விடுங்க. ஏன் இவ்வளவு உணர்ச்சி யோசப்படுற? சரி, தப்பு நடந்துருச்சு. சாரி. ஓ, நூலிடையில தப்பிச்சிடா பங்காஜ். இல்லைன்னா இன்னைக்கு எல்லா உண்மையும் வெளியே வந்திருக்கும். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ட்ரிபாட்டி குடும்பம் அழியறத நான் பார்க்கிற வரைக்கும் என் உண்மை வெளியே வரக்கூடாது. இப்போ அப்பா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தைரியம் வரல, அவர் முன்னாடி போறதுக்கு. ஆனா உங்க மேல சத்தியமாமா அதுக்கு ஒரு துடி கூட தெரியாது சஞ்சய் திரிபாட்டி எங்க அப்பா மேல கை வைக்க துணிஞ்சான்னு. ஆனா இப்போ உண்மை என் முன்னாடி வந்துருச்சு. அஜய் சாரை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவர் இந்த குடும்பத்திலேயே வேற மாதிரி. ஆனா ஆனா இப்போ அந்த திரிபாட்டி குடும்பத்தோட, முக்கியமா சஞ்சய் திரிபாட்டியோட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னைக்கு நீ மறுபடியும் ஒரு வாட்டி நிரூபிச்சுட்ட சஞ்சு, உன்கிட்ட அந்த பிரிஞ்சு வரணும்னு நான் எடுத்த முடிவு எவ்வளோ சரின்னு. தேங்க்யூ மகாதேவ். அவனோட நிஜ முகத்தை எனக்கு காட்டினதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் சரியான நேரத்துல சரியான முடிவை எடுத்திருக்கேன். என்ன திடீர்னு எங்க போயிட்ட சஞ்சு? ஒன்றும் இல்லை, ஒரு வேலை ஞாபகம் வந்துருச்சு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, துப்பாக்கி என் கையில இருந்து வெடிக்கலன்னா அப்போ யாரு தான் சுட்டது? எது எப்படியோ, நான் போலீஸ்ல புகார் கொடுக்க போறேன். அது யாரா இருந்தாலும் அவனை பிடிச்சி பெரிய தண்டனை வாங்கி கொடுப்பேன். சாரி சஞ்சு, நான் நிஜமாவே நினைச்ச சஞ்சு நேஹாவும் தோடி மட்டும்தான். எனக்கு ஒரு யோசமே இல்லை நீ அவளை காதலிக்கிறேன்னு. இல்லைன்னா நீங்க என் காதலை என்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும்.
என்னாச்சு சஞ்சு? உன் இதயம் ஏன் இவ்வளோ வேகமா துடிக்குது? நேஹா அவ இறந்துருவோமோங்கிற பயத்துல. அண்ணா, அவ என் மேல ரொம்ப கோவமா இருக்கா. எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை நிஜமாவே அவ என்ன விட்டுட்டு போயிட்டா என்ன பண்றதுன்னு. அண்ணா, அப்படி மட்டும் நடந்தா நான் நிஜமாவே செத்துருவேன். அப்படிலாம் ஏதோ நடக்காது லூசு. நீ ஒரு வாட்டி நேகா கிட்ட போய அவகிட்ட மன்னிப்பு கேளு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவ உன் பேச்ச புரிஞ்சுக்குவான்னு. அவ உன்னை மன்னிச்சிடுவா. போடா தம்பி, எல்லாம் சரியாயிரும். அதுவும் இல்லாம நாளை மறுநாள் கிருஷ்ண ஜெயந்தி வருது. உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். அண்ணா, ஒருவேளை அவ என்ன மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்கு ஒன்னே இருக்கேன்ல, நான் நேஹா கிட்ட பேசுறேன். அப்புறம் எப்பவும் உங்க 2 பேர் உறவுக்கும் யாரோட கண்ணும் படாம நான் பார்த்துப்பேன். இது என் சத்தியம். ஆனா ஆனா இன்னைக்கு அப்புறம் தவறுதலா கூட எந்த தப்பும் பண்ணக்கூடாது சஞ்சு. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோ சஞ்சு, காதல்லையும் நம்பிக்கையிலையும் வாய்ப்புங்க அடிக்கடி கிடைக்காது. புரிஞ்சுதா? ராசி இல்லாத நேஹா கால் இந்த வீட்ல பட்டுடுச்சு. இப்போ கங்கா தீர்த்தத்தை வச்சு வீட்டை சுத்தம் பண்ணணும். உண்மை என்னன்னா பேபி, அவ நம்ம பையன் அஜயோட உயிரை காப்பாத்திருக்கா. அந்த பொண்ணு நம்ம பசங்களுக்கு இடையில வராம இருந்திருந்தா இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது. அங்க துப்பாக்கி சூடு நடந்திருக்காது. உயிரை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் வந்திருக்காது. இன்னைக்கு அப்புறம் இந்த வீட்ல அந்த பொண்ணு பத்தின எந்த விஷயத்தையும் நான் கேட்க விரும்பல. அவ முகத்தையே நான் பார்க்க விரும்பல. அந்த அபசகுனம் என் பசங்க கிட்ட வரக்கூடாது. எனக்கு தெரியும், எனக்கு மன்னிப்பு கேட்க உரிமை இல்லை. நான் மன்னிப்புக்கு தகுதியானவனும் இல்லை. நீ ஏன் என்ன விட்டு ஓடுறன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உனக்கு என்கிட்ட பேச கூட பிடிக்கல. ஆனா நான் வேண்டான்னு சொல்லியும் நீ விட்டு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? எனக்கு தெரியும் நேகா, எந்த காதல் தோத்து போகுதோ விட்டு கொடுக்கறதுனாலதான். ஆனா நான் விட்டு கொடுக்க விரும்பல.